காஞ்ச விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உழைக்கிறோம் அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறந்திருந்தா கூட விதி கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். இதுதான் வந்து சனி கொடுக்கக்கூடிய நிதர்சனமான பலன்கள். நிறைய பேருக்கு அஷ்டமத்துல ராகு இருக்காரு அப்படின் போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பெருத்த அதிர்ஷ்டம், பெருத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு பணம் அப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. பெருசா நான் பேச மாட்டேன், பேசினாலும் மணிரத்னம் சார் படம் ஹீரோ மாதிரி 1-2 வார்த்தை அப்படிதான் பேசுவோம். அந்த பெருசா பேசுறது பிடிக்காது. கடகம் தனிமை கொடுமையா இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல, இப்பெல்லாம் எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. அப்படி ஒரு அமைப்பு நல்லதுதான். அது நிறைய பேர் நிறைய கடகம் நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க, நல்ல கம்ஃபர்ட்டா டூர் போவீங்க. என்ன டூர் போவீங்க? கோயில் போறது, ஜீவ சமாதி போறது, நம்ம தீர்த்த யாத்திரை போறது, குலதெய்வ கோயிலுக்கு போறது, ஏதோ ஒரு டூர். இப்ப கடகத்துக்கு ஐயோ எங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து வெள்ளை பேப்பர், நாங்க வந்து பாத்தீங்கன்னா தூய நீர், அப்படிப்பட்டவங்களுக்கு இது கிடையாது. யாருக்காவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா எல்லா ராசிக்கும் இருக்கு இல்லைங்களா? ஹிடன் சீக்ரசிஸ் அப்படின்றது இருக்கு லைஃப்ல. ஒரு ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் அனதர் சைட் அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொரு காயினுக்கும் அந்த டபுள் சைட் அப்படின்றது இருக்கு. நான் வந்து ரொம்ப கல்ச்சர்டா தழைய புடவை கட்டிட்டு தலையை நிறைய பூ வச்சுட்டு இப்படிதான் ஆஃபீஸ் போவேன். ஆனா ஒரு பெரிய கன்சர்ன்ல பெரிய போஸ்ட்ல இருக்கு. இப்ப நிறைய பேர் நான் அந்த மாதிரி போகும்போது எனக்கு நாலேஜ் இல்லையோன்னு நினைக்கிறாங்க. இப்ப காலகட்டம் அப்படிதானே ஆச்சு. பொதுவாக வந்து பாருங்க, கடகம் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம். அன்பு மட்டுமே அவங்க எதிர்பார்ப்பாங்க, பெரிய லெவல்ல வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி. வாக்கப்பட்டு வந்த வீட்டுல மாமியாரு, நாத்தனாரு, மச்சனை, மூத்தாரு, மச்சன்லாம் புள்ள மாதிரி பார்த்தேன். அவனும் ஏமாத்துறான். கல்யாணம்னு ஒன்று ஆன பின்னாடி அவன் புத்தியை காமிச்சான். வணக்கம், நான் டாக்டர் தீபா ராலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த 2026 உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இனிய செழிப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்களுக்கான பலன்களை பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2020 பலன்கள் உங்க ராசிக்கு சொல்றதுக்கு முன்னாடி 2 பகுதியா சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பெயர்ச்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக பாவமே மாறுது அப்படின்றதுனால, அதாவது 1/6/2026 வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல இருப்பார். அதுக்கப்புறம் கடகத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால பாவமே மாறும், பார்வை பலமும் மாறும். ஆக நாங்க வந்து பலன்களை வந்து பாருங்க 2 பகுதியா சொல்லுவோம். முற்பகுதி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள், பிற்பகுதி என்ன மாதிரி பலன்கள். முற்பகுதியில என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், பிற்பகுதியில என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். முற்பகுதியில உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, பிற்பகுதியில என்னென்ன நல்லது நடக்க போகுது. ஆக பலன்கள் வந்து பாருங்க கொஞ்சம் மாறும். அதனாலதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றோம். ஆக நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்ற பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் நம்ம முற்பகுதியை பார்க்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்கார்? சனி பகவான் பாக்கிய சனியா இருக்கார். பாக்கிய சனியா இருக்கவர் என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், முன்னேற்றம், குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுக்க போறாரு. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உழைக்கிறோம் அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. கிரகங்கள்ல சனி ஒருத்த நம்மளுக்கு உறுதுணையா இருந்தா யாராலையும் பெருசா நம்மள கெடுக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். விதி கிரகம் நல்லா இருந்தா நம்ம விதி நல்லா இருக்கும். நம்ம பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்திருந்தா கூட விதி கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். இதுதான் வந்து சனி கொடுக்கக்கூடிய நிதர்சனமான பலன்கள். சனியை பார்த்து பயப்படுறது உண்டு. சனியனோட நிறைய கெட்ட குணங்களை எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர, ஆனா சனிக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கான் அப்படின்னா, சனி திசையில அவன் வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஸ்திர சொத்துக்களா இருக்கும், பரம்பரையா வரும். எத்தனையோ பெரிய பரம்பரையா கோட்டீஸ்வரா இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சனி நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. சரி, அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கிறதுனால நிறைய பாக்கியங்களை சனி பகவான் கொடுக்க போறாரு. எந்த விதமான கவலையும் தேவையில்லை. புரியுதுங்களா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், சனி மார்ச் 29, 2025 பயிற்சியானாருமா, அப்பயே ஒரு பாக்கிய சனியா வந்துட்டாரு, இப்ப வரைக்கும் எந்த பாக்கியத்தையும் கொடுக்கலையே அப்படின்னு. உண்மைதான், ஒரு பயிற்சியானாரு, உடனே வக்ரகதி அடைஞ்சாரு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். 2026 சூப்பரா பலனை கொடுத்துருவாரு. கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சனி மந்தன், நிதானமா தான் கொடுப்பான். இப்படி கஷ்டத்தை மட்டும் வந்து நல்ல இன்டென்சிஃபைடா கொடுக்குறான். அவன் நல்லதையும் நிதானமா தான் கொடுப்பான், இன்டென்சிஃபைடா கொடுப்பான். கஷ்டத்தையும் நிதானமா தான் கொடுப்பான், இன்டென்சிஃபைடா கொடுப்பான். அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வரத்துக்குள்ள இன்னொரு கஷ்டம் வந்து, அதே மாதிரி ஒரு நல்லதுல இருந்து இன்னொரு வெளியே வரத்துக்குள்ள இன்னொரு நல்லது வந்துடும். கவலைப்படாது. புரியுதுங்களா?
இல்லைங்களா? சோ அப்ப சனி இன் குட் பொசிஷன். அடுத்து ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா 8ஆம் பாவம் ராகு. இது வந்து பாருங்க அஷ்டமஸ்தான ராகு. பொதுவா அஷ்டமத்துல ராகு ஐயோ பயமா இருக்கு, பெருசா கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்ல, குருனோட பார்வை இருக்கு. அப்ப இந்த அஷ்டம ராகுனால வரக்கூடிய நல்லது என்ன அப்படின்னா திடீர் தன பிராப்தி. நிறைய பேருக்கு அஷ்டமத்துல ராகு இருக்காரு அப்படின்னும் போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பெருத்த அதிர்ஷ்டம், பெருத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு பணம் அப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதான் திடீர் தன பிராப்தி அப்படிம்பாங்க. அதுக்கும் மேல நம்ம குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இல்லாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொத்து பத்து நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 8ல ராகு இருக்கான் அப்படின் போது அது சுய ஜாதக பிரகாரமா இருந்தாலும் சரி, கோச்சார பிரகாரமா இருந்தாலும் சரி. புரியுதுங்க? ஆக 8ல ராகு பத்தி நம்ம நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு, அதை பத்தி இப்ப கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கேது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. பெருசா நான் பேச மாட்டேன், பேசினாலும் மணிரத்னம் சார் படம் ஹீரோ மாதிரி 1-2 வார்த்தை அப்படிதான் பேசும். அந்த பெருசா பேசுறது பிடிக்காது எனக்கு. கடகம் தனிமை கொடுமையா இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல, இப்பெல்லாம் எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. அப்படி ஒரு அமைப்பு நல்லதுதான். அது குடும்பத்தோடவே தாங்க இருக்கேன், குடும்பத்தோட ஒன்று இணைஞ்சு இல்ல, தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கு. என்னோட பிஹேவியர்ல லோட்டஸ் எஃபெக்ட் தெரியுது. அதுக்கும் மேல நிறைய பேருக்கு நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்க கடல் தாண்டி வெளிநாடு போறதுக்கு, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கு, இதனால குடும்பத்தை விட்டு ஒரு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு, குடும்பத்தோட இடைவெளி இருக்கிறதுக்கு, இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு, டெல்லி பாம்பே அந்த மாதிரி போறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இப்போ இவங்க ஒரு கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா டெல்லி பாம்பே போவாங்க, அப்ப இடைவெளின்றது ஜாஸ்தி ஆகுது இல்ல. சோ இதெல்லாம் மைனஸா, பெருசா மைனஸ்லாம் கிடையாது, பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து குரு பகவான். குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு. நிறைய பேர் நிறைய கடகம் நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க, நல்ல கம்ஃபர்ட்டா டூர் போவீங்க. என்ன டூர் போவீங்க? கோயில் போறது, ஜீவ சமாதி போறது, நம்ம தீர்த்த யாத்திரை போறது, குலதெய்வ கோயிலுக்கு போறது, ஏதோ ஒரு டூர். அது ஆன்மீகம் சார்ந்து நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல, வெளிநாடு டூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பாருங்க இந்த விரய குரு என்ன பண்ணுவாரு, குடும்பத்துல ஒரு சுப விரயம் அப்படின்றத கொடுப்பார். சுப விரயம்னா என்ன? நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பாருங்க சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களை காசு செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறது, பிள்ளைங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயம். இப்பதான் காசு இருந்தா எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கிடலாம் இல்லைங்களா? நீட் 1 பாஸ் பண்ணா போதும், அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. என்ஆர்ஐ லேப்ஸ் எத்தனை விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு செலவு, அந்த செலவுனால என் மனசுக்கு சந்தோஷம். எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசி ஒரு 2 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, இல்ல ஒரு 4 கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பிளஸ்ஸா மைனஸா? எல்லாமே பிளஸ் தான் முற்பகுதி. சரி, அப்படியே பிற்பகுதிக்கு வரும். ஏன்னா கடகத்துல தான் குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று உட்கார்றாரு பிற்பகுதியில. சரி, அப்படியே பிற்பகுதிக்கு வரும். முற்பகுதியில ஒரு விரைய குருவா இருக்காரு, நல்லாதான் இருக்காரு. அப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும் அப்படின் போது ஃபர்ஸ்ட் சனி பாக்கிய சனியாவே தான் இருக்காரு. எல்லா விதத்திலையும் நல்ல பாக்கியங்களை கடகத்துக்கு அவர் கொடுக்க தான் போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் சட்டு உங்களுக்கு நல்லது செய்ய போறார். டோன்ட் வரி, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல ராகு 8 அஷ்டமஸ்தான ராகு. முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, அப்ப ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டார், அவர் வந்து அமைதி ஆயிட்டார். பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை, அப்ப என்ன வரும்? நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன், சோல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி பாருங்க அவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்ப கடகத்துக்கு ஐயோ எங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து வெள்ளை பேப்பர், நாங்க வந்து பாத்தீங்கன்னா தூய நீர், அப்படிப்பட்டவங்களுக்கு இது கிடையாது. யாருக்காவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா எல்லா ராசிக்கும் இருக்கு இல்லைங்களா? ஹிடன் சீக்ரசிஸ் அப்படின்றது இருக்கு லைஃப்ல. ஒரு ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் another side அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொரு காயினுக்கும் அந்த டபுள் சைடு அப்படின்றது இருக்கு. ஒரு ஹிடன் சீக்ரெட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் ஆகல, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு தெரியல அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. இப்ப இவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனமுட்டம் வருது. இப்ப அவங்க நீ வந்து என்ன வந்து கேவலப்படுத்துறியா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க கோவப்பட நீ என்ன வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன தூக்கி எறியா, நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன் பாரு, அவமானப்படுத்துறேன் பாரு. நிறைய செலிபிரிட்டிஸ் இப்ப ரீசெண்டா கூட பார்த்திருப்போம், ரொம்ப சோஷியல் மீடியால ஃபேமஸா இருந்தவங்க சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த 8 ராகு இந்த மாதிரி நம்மளோட சீக்ரசிஸை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நம்ம அப்ப என்ன பண்ணும், எப்படிதான் இதை ஓவர் கம் பண்ணும்? அமைதியா இருக்கும் அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கும் மேல உங்க சுய ஜாதகத்திலேயே அதுக்கு தீர்வு இருக்கும், எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்களான்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே தெரிஞ்சு நம்ம ஒரு அசிங்கம், அவமானம் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பிற்பகுதியில. சரி, அது கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேது அதே பாவம் தான். கேது பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்றது இல்ல. குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 1ஆம் பாவம், அதாவது கடகத்திலேயே தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப உச்சம் பெற்று அமர்ந்தால கடகராசி அன்பர்களுக்கு என்ன தோணும்னா பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எனக்கு நிறைய மாற்றங்கள். நான் பிசிக்கலி வந்து பாருங்க ரொம்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு கடகராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரொம்ப கல்ச்சர்டா தழைய புடவை கட்டிட்டு தலையை நிறைய பூ வச்சுட்டு இப்படிதான் ஆஃபீஸ் போவேன். ஆனால் ஒரு பெரிய கன்சர்ன்ல பெரிய போஸ்ட்ல இருக்கு. இப்ப நிறைய பேர் நான் அந்த மாதிரி போகும்போது எனக்கு நாலேஜ் இல்லையோன்னு நினைக்கிறாங்க. இப்ப காலகட்டம் அப்படிதானே ஆச்சு. ஆள் பாதி ஆடை பாதி தெரியாமையா சொன்னாங்க.
இப்போ எல்லாமே வெஸ்டர்னைஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியாக இருந்தாலும் என்னோட வேலைக்காக என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நல்ல செல்வர் போட ஆரம்பிச்சிட்டேன், நல்ல ஜீன் போட ஆரம்பிச்சிட்டேன், நல்ல ஹேர் கட் பண்ணிக்கிறேன், நல்ல கலரிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள. அந்த மாற்றம் எனக்கு ப்ளஸ். புரியுதுங்களா? என் தொழில் முன்னேற்றத்துக்கான, என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கான, என்னை பதப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி மனதளவுலையும் நான் கடகம் பொதுவாக வந்து பாருங்க, கடகம் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம். அன்பு மட்டுமே அவங்க எதிர்பார்ப்பாங்க, பெரிய லெவலில் வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி, குடும்பத்து மேல ரொம்ப பாசம் இருக்க பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து தாத்தா பாட்டி மாமா மாமின்னு வந்து உருகி உருகி உறவா பழகக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம். அப்படிப்பட்டவங்க யோசிப்பாங்க, நான் லைஃப்ல நிறைய வந்து ஏமாந்தேன், அம்மா அப்பா பெருசா ஏமாத்தல, ஒரு சிலருக்கு அதுவும் உண்டு. நான் வாக்கப்பட்டு வந்த வீட்டுல மாமியாரு நாத்தனாரு மச்சின மூத்தாரு மச்சின்லாம் புள்ள மாதிரி பார்த்தேன், அவனும் ஏமாத்துறான். கல்யாணம்னு ஒன்று ஆன பின்னாடி அவன் புத்தியை காமிச்சான். ஆக எதனால நான் ஏமாந்தேன்? எனக்குள்ள இருக்க அதீத இறக்கக்கூடும், நான் அதை மாத்திக்கணும். நான் வந்து பாருங்க, வெள்ளைய வெள்ளையா கருப்ப கருப்பா சிவப்ப சிவப்பா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் மாத்திருப்பேன். பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி. அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் அப்படின்னு நம்ம மனசுல வந்து புரிஞ்சிருக்கோம், நம்ம மாத்திருப்போம். அந்த மாத்திக்கு வந்து நல்லதா அப்படின்னு கேட்டா குரு அந்த நல்லது விஷயத்தை தான் ஏற்படுத்துவோம். உன்னை பக்குவப்படுத்துவோம், உன்னை பதப்படுத்துவோம். நீ செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். உன்னை நீ வந்து பாத்தியானா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு டிக்னிஃபைட் பர்சனா கொண்டு போறக்கூடிய ஒரு அமைப்பை யாரு கொடுப்பா அப்படின்னு குரு கொடுப்பா. அதுக்கும் மேல இறை வழிபாடு மேல அதீத நாட்டம், தியானம் பண்றது, இறை வழிபாடு பண்றது, கடவுள் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது பிளஸ்ஸா மைனஸா சூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறான். பூர்வீகம் சார்ந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கு, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல விஷயம் செஞ்சா, அத்துணை நல்ல விஷயத்துக்கும் நல்ல கர்மாக்களுக்கும் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைங்களால பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளா இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். பிள்ளைங்க எப்படிங்க தங்க கம்பியா மாறிடுவாங்களா, ஸ்ரவன்குமாரா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல இருந்ததை விட பரவாயில்லைங்க, எங்க பிள்ளைனால எனக்கு பயங்கர தொல்லை இருந்துச்சு, இப்போ ஓகே நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும், நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ண நடக்கலைங்க, 2வது முறை ட்ரை பண்ண நடக்கலைங்க, 3வது முறை ட்ரை பண்ண நடந்துருச்சு, நடக்காதுன்னு சும்மா அசால்ட்டா ட்ரை பண்ணுங்க நடந்துருச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தையும் நம்ம முயற்சி பண்ணா ஈஸியா கிடைச்சிடும். எக்கி பறிக்கிறோம், புளியங்கா பறிக்க முடியல, 4 முறை எக்கணும் பறிக்கவே முடியல, 5வது முறை பயங்கர கோவத்தனமா இந்த முறை பறிச்சா சரி இல்லைன்னா விட்டு போலாம்பான்னு எகிர்றோம், பறிச்சுட்டோம். அந்த கதை தான். ஸோ ஆன் தி ஹோல் வந்து பாருங்க, கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பெருசா யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை, சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நான் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா 2026 உங்களுக்கு இனிமையான ஆண்டா அமையும். வாழ்த்துக்கள். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.